அண்ணாமலை நம்ம என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது. நம் நாட்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய அதிபருக்கு நம் பாரத பூமியில் உள்ள பகவத்கீதைய நாட்டு மொழியில அவருக்கு வழங்கிட்டார். இதனால் இந்த மக்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, ஏதோ நம் நாட்டோட ஒரு புத்தகத்தை ரஷ்ய அதிபருக்கு வழங்கிட்டார். இதுதான் தெரியும். அது 2019 சீன அதிபர் நம் நாட்டுக்கு வந்து மகாபலிபுரத்துல சந்திச்சு அவரு நாட்டுக்கு திரும்பி போகும்போது நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாச்சியார் விளக்கு அவருக்கு வழங்கினார். 2019 10ஆம் மாசம். அப்ப நாச்சியார் குத்து விளக்கு சீன அதிபருக்கு நம் நாட்டு பிரதமர் வழங்கினது என்ன காரணம்? அப்ப 2020 என்ன நடந்தது? கொரோனா அப்படிங்கறது ஒரு சீனால இருந்து ஒரு வைரஸ் வந்துட்டு அப்படின்னு சொன்னது எல்லாருக்கும் தெரியும். அது சில சாதாரணம், எல்லாரும் மறந்துட்டாங்க. அப்ப இந்த நாச்சியார் குத்து விளக்கு கொடுத்து அதுக்கப்புறம் கொரோனா வந்த பிறகு நம் நாட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, எல்லாரும் வீட்லயும் தீபம் ஏத்துங்க, டார்ச் வந்து மாடியில இருந்து அடிங்க அப்படின்னு சொன்னாரு. மக்கள் எல்லாம் முடக்கி கொஞ்சம் ரிலீவ் பண்ணும் போது இந்த வைரஸ் முற்றிலும் போறதுக்கு எல்லாரும் வீட்லயும் விளக்கு ஏத்துங்க. அது நம்ம தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் முதற்கொண்டு அந்த விளக்கை ஏத்தினாரு. இப்ப அதே போல இப்ப ரஷ்ய அதிபருக்கு என்ன வழங்கி இருக்கிறாருன்னா பகவத்கீதைங்கிற ஒரு புத்தகம். அந்த பகவத்கீதை புத்தகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம் நாட்டோட இந்திய தண்டனை சட்டம் அது மேலதான் சத்தியம் பண்ற ஒரு பிரமாணம். அப்போ ரஷ்ய அதிபர் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? இது சாமானிய மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்ப நேற்றைக்கு வரைக்கும் ரஷ்ய அதிபருக்கு இந்த பகவத்கீதைக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இவர் கொடுத்ததுக்கு அப்புறம் சம்பந்தம் உண்டு. இப்ப நான் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனா பாரத பிரதமர் கொடுத்துட்டாரு. ஆனா இது யாருக்கு பலன், யாருக்கு இதனால உபகாரம்னா எனக்கு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது இப்ப ஜப்பான் நாட்டுல நிலநடுக்கம் எல்லாரும் பார்த்திருக்கீங்க. இப்ப அடுத்தாப்புல ஆஸ்திரேலியா நாடு இருக்குல்ல, ஆஸ்திரேலியா நாட்டுல என்ன நடக்க போகுதுன்னா, ஆஸ்திரேலியாங்கிற ஒரு நாடு இந்த பூமிங்கிற வரைபடத்துல இல்லாம ஆக போகுது. உலக நாட்டு மேப்ல ஆஸ்திரேலியா நாடுங்கிறது இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளத்தால மூழ்கி அந்த நாடே இல்லாம ஆகும். அப்ப தமிழர்களா இருந்தாலும் சரி, மலையாளிகளா இருந்தாலும் சரி, இந்த பாரத பூமியில பிறந்தவங்க அந்த நாட்டுல இருந்தீங்கன்னா உடனடியாக தாய் நாடு திரும்ப வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1903 இருந்து ஒரு கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றுதாங்க. ஆஸ்திரேலியா நாடு அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுதாங்க 1903 இருந்து. அப்ப இன்னைக்கு வர நாள் கணக்கு பார்த்தா 122 ஆண்டு ஆகுது. அப்ப அடுத்த ஆண்டு 2026 பிறக்கும் போது அந்த கலாச்சாரம் என்பது 123 ஆண்டு ஆகுது. அப்ப இந்த 123 ஆகும்போது 1, 2, 3 ஆஸ்திரேலியா நாடே இல்லாம போகும். இது நாசா விஞ்ஞானி முதற்கொண்டு தெரிஞ்சுக்கிடுங்க. புரியுதா? இந்த பூமியில அண்ட சராசரத்துக்கு பரம்பொருளாய சிவபெருமான் தான் சொந்தம். சிவனுக்கு மிஞ்சிய ஒரு கடவுளே கிடையாதுன்னு இந்த பாரத பூமி நம்புது. ஆனா சிவனுக்கு மேல ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, சிவன் நீங்க அறிஞ்சுக்கிட்ட சிவன், ஆனா அவருக்கு மேல எதுவுமே இல்லைன்னு தான் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க அறிஞ்சுக்கிட்ட சிவனை உருவாக்கியவன் ஒருவன். புரியுதா? அந்த ஒரு கதாபாத்திரம் காலகட்டம் நடக்க போகுது. புரியுதா? அதாவது ஆஸ்திரேலியாங்கிற ஒரு நாடு இந்த பூமிங்கிற வரைபடத்துல அப்படி ஒரு நாடு இருந்ததா இருக்காது. இது உலக நாட்டுக்கு எச்சரிக்கை. பகவத்கீதை எதுக்கு ரஷ்ய அதிபருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, 2026 பிறக்கும் போது உலக நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். அதாவது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை, பெரிய ஜோதியா உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற பொருள் என்னன்னா நீர் தான். அதுக்கு பேரு சமுத்திரம், கடல். அந்த கடல் வந்து மனிதன்கிட்ட கருணை காட்டுது. ஆனா அந்த கடலுக்கு வேண்டி மனிதன் செய்யக்கூடிய கடமைய மனிதன் தவறிடுறான். புரியுதா? அப்போ 2026 பிறக்கும் போது இது நடக்கும். ஆஸ்திரேலியாங்கிற ஒரு நாடே இல்லாம போறது உலக நாடு மொத்தம் வியர்ந்து பார்க்கும். அதற்கு பிறகு இருக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் இந்த அருட்பெருஞ்சோதி என்ன, அந்த தனி பெருங்கருணை என்பது என்னன்னா கடல் தான். தனி பெருங்கருணை அதோட விளையாட்டு ஆரம்பம். அம்மை, சிவகாமி, அப்பன், சிதம்பரம்.